வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. தமிழக வெற்றிக் கழகம் இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிட போவதில்லை, எங்களுடைய இலக்கு 2026 தான் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. இந்த ஒரு சூழலில் விஜய் எப்போது களத்திற்கு வருவார் அப்படின்ற கேள்விகள்லாம் ஒரு புறம் இருக்கக்கூடிய சூழலில் விஜய் திமுகவை எதிர்ப்பது எங்களுக்கு பலன் கொடுக்கும், அவர் மட்டும் எதிர்க்காமல் நாங்களும் எதிர்க்கிறோம், அப்போ ஒரு பரந்துபட்ட பார்வையில் திமுக எதிர்ப்பு பரவலாக இருக்கும் அப்படின்னு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அதிமுகவுக்கு இந்த ஆதரவு அப்படின்ற பார்வையை எடுக்கிறார். இன்னொரு புறம் உண்மையிலே விஜய் இந்துத்துவாவை எதிர்க்கிறார் அப்படின்னா அவர் இந்தியா கூட்டணிக்கு வர்றதா சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு அழைப்பை தமிழக காங்கிரஸ் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை விடுக்கிறார். இது நேரடியான அழைப்பா அப்படின்ற கேள்விகள்லாம் ஒரு புறம் இருக்க, விஜய்க்கு அழைப்பு விடுக்கிறீங்களே, விஜய் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையா இல்லை உங்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி திராவிட மாடல் கூட்டணி அது அவநம்பிக்கைக்குரியதாகிவிட்டதா அப்படின்ற கேள்வியை ஏற்படுத்தி இருக்கிறார் பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் முன்னாள் கவர்னர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். இதற்கு மத்தியில் களத்திற்கு எப்போ வர்றாரு விஜய் அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கிறப்போ களத்திற்கு வரப்போவதாக அறிவித்திருக்கிறார். பரந்தூரில் போராடக்கூடிய மக்களை இந்த குழுவினரை 20ஆம் தேதிக்கு சந்திக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார். இப்போது விஜய் நேரடியாக களத்திற்கு வருவாரா, எப்போ வர்றான்ற கேள்வி இருக்கப்போ விஜயை சுற்றி மற்ற கட்சிகளுடைய அரசியலும் சுழல்கிறது. அதிரடி காட்டாத தாவேகா விஜயனுடைய வியூகம் என்ன, வேறு வியூகம் இருக்கா அப்படின்னு விவாதிக்கிறோம். சிறப்பு விருதுகளோடு நம்மோடு பல விருதுகள் இணைய இருக்கிறார்கள். முதலாவதாக கொங்கு இளைஞர் பேரவையிலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு இணைகிறார், நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பேராசிரியர் திரு அருணன் அவர்கள் இணைகிறார், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மற்ற விருதுகளும் இணைய இருக்கிறாங்க. நான் முதல்ல திரு தனியரசு அவர்கள்ட்ட, விஜய் களத்திற்கே வரலை, விஜய் சினிமா அரசியலை பண்ணுறாரு அப்படின்னு விமர்சனங்களை உங்களை போன்றவர்கள் பலரும் முன் வச்சாங்க. போராட்ட களத்திற்கு வரப்போகிறேன் அப்படின்னு அறிவித்திருக்கிறார் விஜய். அப்படின்னா நேரடியாக களத்துக்கு வராரு அப்படின்னு தானே பொருள்? இல்லையா, இப்போ பரந்தூர் விமான நிலையம் எதிர்ப்பு கூட்டமைப்பு கிட்டத்தட்ட ஓராண்டுகளுக்கு மேலே போராடுறாங்க. இப்போ பொதுவாக மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் விருப்பத்திற்கு மாறாக மக்களின் வாழ்விடங்களை, மக்களினுடைய விவசாய விளைநிலங்களை அரசு கையகப்படுத்துவது என்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது. மக்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பதில் தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவையே நாங்கள் பல்வேறு தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற ஆகப்பெரும் அரசியல் கட்சிகள் அனைத்துமே மக்களின் கருத்தறியாமல் விமான நிலையத்தை அமையக்கூடாதுங்கிறதுல நாங்கள் அந்த கூட்டமைப்போட தொடர்பில் இருக்கிறோம். நாங்களும் போராட்ட களத்துக்கு போயிருக்கிறோம், எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். ஆனால் இவ்வளவு காலமும் வராத விஜய் இப்பொழுதுதான் 20ஆம் தேதி ஒரு நாள் குறித்து அங்கு மக்களின் கருத்தை கேட்பதற்காக விஜய் போகிறார். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை துவக்கி கிட்டத்தட்ட அவர் ஓராண்டுகளுக்கு மேலாக கருத்து சொன்னார். பிறகு அக்டோபரில் கட்சி மாநாட்டை நடத்தி சில தன்னுடைய கட்சியினுடைய நிலைப்பாடுகள் பற்றி பேசினார். கிட்டத்தட்ட இப்போ 3வது மாதம் நடைபெறுகிறது. ஆனால் கட்சியை மாநாடு நடத்தி அறிவித்த விஜய் இப்பொழுது வரை பொது வெளியில் எங்கேயும் தன்னுடைய முகத்தை, தன்னுடைய கருத்தை, தன்னுடைய செயலை அவர் வெளிப்படுத்தினாரா என்றால் வெளிப்படுத்தவில்லை. அப்போ தமிழக வெற்றி கழகம் ஒரு திரைப்பட நடிகர்களால் துவக்கப்பட்டு அவருடைய தலைமை ஏற்று நடைபெறுகிறது. ஆனால் விஜய் இதுவரைக்கும் மக்கள் பிரச்சனைகளில் எது ஒன்றிலும் களத்துக்கு வரல. நீங்க குறிப்பா விஜய் இப்போ களத்துக்கு வராரான்னு கேக்குறீங்க. இதே விஜய் தானே ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் மாஸ்க் கட்டி போனாரு, அனிதா வீட்டிற்கு போனாரு அப்படின்றதெல்லாம் காட்சிகளா பார்த்தோம். அரசியல் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே அவருடைய அரசியல் தொடர்பு இருந்திருக்கு இல்லையா? ஒரு ஒரு திரைப்பட நடிகர் தமிழ்நாட்டு மக்களால் பல கோடி ரூபாயை ஊதியமாக தந்த மக்களில் ஏற்பட்டிருக்கிற குடும்ப நிகழ்வுகளில், அரசியல் நிகழ்வுகளில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை ஒரு குடிமகனாக, ஒரு நடிகனாக போய் பார்க்கறதுல ஒன்றும் பிழை இல்லை. பார்த்துருக்காரு, மகிழ்ச்சி, நாங்கள் வரவேற்கிறோம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு கட்சியை உருவாக்கி நாட்டு மக்களின் உணர்வுகளுக்கு, நாட்டு மக்களின் துன்பத்தில், துயரத்தில் பங்கேற்காத ஒரு விஜய் தன்னுடைய 50 ஆண்டுகளுக்கு மேலாக திரைப்பட வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்வில் இருந்த பொழுதும் மக்களோடு மக்களாக நீங்கள் சொன்ன அனிதா அம்மாவும் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கும் ஒரு 10 நிமிஷம் ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டா ஒருத்தர் முதலமைச்சர் ஆயிடுவேன், நான் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னால், அப்போ நாங்கள்லாம் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வழக்குகளை வாங்கி நாளெல்லாம் மணிக்கணக்கில் அங்கே களத்தில் இருந்தவங்களாம் பல லட்சக்கணக்கான பேர் அங்கே மெரினா பீச்சில் இருந்தவங்களாம் முதலமைச்சருக்கு ஆசைப்பட்டாங்க களத்துக்கு வந்தாங்க. இதுதான் நடிகர்களுடைய இந்த மோசடி, இந்த வஞ்சகம், இந்த சூழ்ச்சி. விஜய் களத்திற்கு போவதே முதலமைச்சர் பதவிக்காக தான் அப்படின்னு சொல்ல வரீங்களா?
உறுதியா இதில் என்ன இப்படிங்க அனிதா சகோதரிப்பாருடைய இறப்புக்கு போனதும் நீங்கள் மெரினாவுக்கு வந்ததும் தான் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறோம், அப்போ நீங்கள் நம்ம இந்த விவாதத்தில் எங்கேயும் விஜய் வரவே இல்லையே, இப்பொழுது திடீர்னு ஏன் வந்து என்று கேட்டால் ஒரு 2 சம்பவங்களை சொல்வதற்கு ஒரு 10 நிமிடம் வந்து போராட்ட களத்தில் நின்றுட்டு மீடியாவுக்கு ஊடக வெளிச்சம் கிடைச்ச உடனே மறுபடியும் அந்த பங்களாவுக்கு போயிடுவார். அதே மாதிரி தான் அனிதா தங்கை அனிதாவுக்கு வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டார். நீங்கள் ஒரு மழை வெள்ளத்தில் மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டு எல்லா அரசியல் கட்சிகளும் தலைவர்களும் களத்தில் இறங்கி மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்குறாரு. ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு கட்சி, ஒரு பணக்கார நடிகர், பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து வைத்திருக்கிற ஒருவர் அங்கே விக்கிரவாண்டியிலேயே நடத்தியிருக்காரு. அங்கேயே மாநாடு நடத்தின இடத்துலேயே மக்கள் வெள்ளத்தில் மிதக்கிறாங்க. ஆனால் இவர் தன்னுடைய பாதம் கூட மழை நீரில் பதக்கூடாது, உடல் மழை நீரில் நடையக்கூடாது என்பதற்காக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் தருகிற ஒரு சிலருக்கு கூட பனையூர் அலுவலகத்துக்கு வர வைத்து நிவாரணம் தருகிற இந்தியாவிலேயே ஒரு அதிசயமான ஒரு அரசியல் கட்சி தலைவர் விஜய் தான். அப்ப நீங்க பெரியார் தந்தை பெரியாரை கொள்கை தலைவனாக ஏற்றுக்கொண்ட விஜய் பெரியாரை குறித்து அவதூறு வருகிற பொழுது நாம் தமிழர் சீமானைய கருத்து சொல்கிற பொழுது இந்த விஜய் இதுவரைக்கும் வாயை திறக்கல. அமித்ஷா சொன்னாரு, இதுவரைக்கும் எந்த கருத்தையும் சொல்லல. கேப்போம் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், இதுவரை விஜய் மேல வைக்கப்பட்ட விமர்சனம், மாநாட்டுக்கு அப்புறம் புத்தகம் வெளியீட்டுக்கு அப்புறம் அவர் வெளியில பொது வெளியில பேசல, களத்திற்கே வரலன்ற குற்றச்சாட்டு இருந்தது. இப்போ களத்திற்கு வர்றதா சொல்லியிருக்கிறது கூட வேறு அரசியல் நோக்கன்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதுக்கு பதில் என்ன? வணக்கம். குற்றச்சாட்டுகளுக்கான பதில வைக்கிறதுக்கு முன்னாடி அண்ணன் பேசுனதையும் நான் கேட்டேன், அதற்கான பதிலையும் சேர்த்து நான் சொல்லிடுறேன். எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க. அதாவது நீங்க அதிரடி காட்டாத தாவேக்கா அப்படின்னு நம்ம ஒரு தலைப்புல வந்து இன்னைக்கு எடுத்திருக்கோம். முதல்ல இந்த தலைப்பிலேயே வந்து நான் கொஞ்சம் மாறுபடுறேன். ஏன்னா ஒரு கட்சியை துவங்கி அந்த கட்சியினுடைய உட்கட்டமைப்பு பணிகள் போய்கொண்டிருக்கும் பொழுது அந்த கட்சியினுடைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா கட்சி ஆரம்பிச்சு இன்னும் 1 வருஷம் கூட முழுசா முடியல. இந்த ஒரு சூழல்ல கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள், கிளை கழக நிர்வாகிகள் வரைக்கும் போடக்கூடிய ஒரு சூழ்நிலையில தலைவர் அவர்கள் மிக மும்முரமாக கட்சியினுடைய பணிகள்ல உட்கட்டமைப்பு பணிகள்ல வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு வேலைகள் நடந்திருக்கும் போது அவர் ஏற்கனவே வந்து தன்னுடைய அறிக்கையில சொல்லியிருக்கிறாரு, நான் ஏற்கனவே ஒற்றுக்கொண்ட ஒரு படத்தினுடைய பணியை நான் முடிக்கணும், அதையும் முடிச்சு நான் விஜய் மேல பெரிய ஆர்வம் இருக்கு, அவர் வந்து வந்தாருன்னா அரசியல் அதிரடி பண்ணுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அதுக்கப்புறம் புத்தக வெளியீட்டு விழாக்கு போனாரு, அதுக்கப்புறம் அவர் நிவாரணம் கொடுத்தது கூட சர்ச்சையா தானே ஆச்சு. இல்ல, நான் சொல்ற சர்ச்சை படுத்தப்பட்டது, சர்ச்சை ஆகல, சர்ச்சை படுத்தப்பட்டு அதன் மூலமாக ஒரு ஆதாயம் தர நினைச்சார்களே தவிர்த்து மக்கள் அதை வந்து சரியாக எடுத்துக்கொண்டார்கள் அப்படின்றத உண்மையான விஷயம். நான் பதில் சொல்றேன், கொஞ்சம் நேரம் கொடுங்க. ஏன்னா நான் ஆன்லைன்ல கனெக்ட் இருக்கிறதுனால எனக்கு இடையூறு பண்ணி பேச முடியாது, கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க. இது மாதிரியான கட்டமைப்பு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு வந்து தலைவர் எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து நாங்க ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சுட்டு அந்த கட்டமைப்பு வந்து மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யாம ஒரு குடும்பத்திற்கோ ஒரு தலைமைக்கோ வேலை செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்சியை நாங்க உருவாக்க நினைக்கல. முதல்ல அதை நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா நாங்க எங்களுடைய கழகத்தை பொறுத்த வரைக்கும் தலைமையிலிருந்து மக்களுக்கு ஒரு சேவை செய்யணும், மக்களுக்கு உதவி செய்யணும், இல்ல மக்களுக்கு நிக்கணும்னா அந்த கட்டமைப்பு வந்து கிளை கழகம் வரைக்கும் அதை செய்யணும் உடனடியாக அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு நாங்க இயங்கிட்டு இருக்கோம். கட்டமைப்பு அதற்காக நாங்க வலுப்படுத்திக்கிட்டு இருக்கோம். சோ அந்த ஒரு வேலையில் இருக்கும்போது அவருடைய திரைப்பட பணிகளையும் முடித்துக் கொண்டு இதையும் முடித்துக் கொண்டு அரசியல் பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் ஏற்கனவே சொன்னது போல திரைப்பட பணிகள் முடிந்தவுடனே இந்த கட்டமைப்பு பணிகள் முடிந்தவுடனே இன்னும் முழு வீச்சாக 24 மணி நேரமும் மக்களோடு தான் இருக்க போகிறார் அப்படின்றது வந்து அவர் ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறார். அதை நாங்க வந்து எல்லாருமே சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். சோ அடுத்தது இப்ப அண்ணன் பேசும்போது வந்து சொன்னார் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 4-5 இடங்களுக்கு வந்து அவர் சென்றாரு, தங்கை அனிதா வீட்டிற்கு சென்றார், இந்த மாதிரி போயிட்டு வந்துட்டா உடனே முதலமைச்சர் ஆயிடலாமா அப்படி எல்லாம் அண்ணன் கேட்டாரு. ஆனா எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமா இருக்குன்னா அண்ணன் வந்து இந்த அளவுக்கு கூட மக்களை சந்திக்காத, மக்கள் பிரச்சனையை திரைப்படத்தில் நடிக்கும் போது பேசாத, மக்களை சந்திக்காத திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் ஆட்சியர் ஆனதை பத்தி எதையுமே பேச மாட்டேங்கிறாரு அப்படின்றதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாகவும் வருத்தமானதாக இருக்கு. இந்த கேள்விகளை முதல்ல வந்து அண்ணன் திரு உதயநிதி அவர்களிடம் வச்சிருந்தாருன்னா இன்னும் வந்து மக்கள் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அண்ணனை ஃபாலோ பண்ற அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய அவர் கட்சியை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இன்றைக்கு ஒரு ஜல்லிக்கட்டு நிகழ்வுல கூட நீங்க பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சி தலைவர்களையோ அண்ணனை போன்ற அண்ணன் தனியரசு அவர்களை போன்ற கட்சி தலைவர்களை வந்து அழைத்து மரியாதை செய்ய முடியாமல் தன்னுடைய குடும்பத்தினுடைய அடுத்த இளைய வாரத்தை கூட்டிட்டு வந்துதான் வந்து பக்கத்துல உட்கார வச்சு மரியாதை செய்யக்கூடிய நிலைமை இங்க இருக்கு. இதைதான் நாங்க கேள்வி கேட்கிறோம். அண்ணன் உங்களை அந்த இடத்துல உட்கார வச்சிருந்தாங்கன்னா உண்மையிலும் உங்களை ஃபாலோ பண்ற கட்சியாளர்களும் மக்கள் சந்தோஷப்பட்டிருப்பாங்க, நாங்களும் சந்தோஷப்பட்டிருப்போம். ஒரு கூட்டணின்ற முறையில உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்காங்க. ஆனா அதை கூட கொடுக்க முடியாத ஒரு கட்சியாக தான் ஜல்லிக்கட்டுல தன்னுடைய அடுத்த குடும்பத்து வாரிசை வந்து அவர்கள் அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை எதிர்த்து நம்ம முதல்ல கேள்வி கேட்கணும் அப்படின்றத நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன். தலைவர் அவர்கள் அண்ணன் சொன்னது போல ஏதோ 2 இடத்துலயோ 3 இடத்துலயோ கிடையாது. திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து
வந்து சென்னை மேயராக இருந்த காலகட்டத்தில் வெள்ளம் வந்தபோது அந்த மக்களுக்காக அரிசி மூட்டை வாங்கி கொடுத்ததிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் மக்களோடு மக்களாக நின்று தன் சொந்த பணத்திலும் சரி, தன்னுடைய ரசிகர் மன்றத்தின் மூலமாகவும் சரி, தன் தோழர்கள் மூலமாகவும் சரி, பல இடங்கள்ல பல்வேறு உதவிகளை செய்து மக்களோட மக்களாக நின்றிருக்கிறார். அவர் ஏற்கனவே சொன்னது போலதான் நாங்க வந்து திரும்ப திரும்ப வந்து பக்கம் பக்கமா வசனம் பேசி இங்க அரசியல் பண்றதுக்கு வரல. மக்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன சொல்யூஷன், அதுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்றத நோக்கி தான் நம்மளுடைய பயணம் இருக்க போதுன்றத மாநாட்டில் மிக தெளிவாக தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஓகே, தனியாக சிறிய குறுக்கீடு மட்டும் இல்லையா, இப்போ இல்லை ரமேஷுக்கு இருக்கிற அக்கறையும் மக்கள் மீது இருக்கிற அந்த பார்வையும் தன்னுடைய தலைவர் தளபதி விஜய்க்கு வரணுங்கிறது தான் இப்போ நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குறோம். நீங்கள் கட்சியை துவக்கின பிறகு 24 மணி நேரமும் கட்சியில் மக்களாக இருந்து மக்களோடு உரையாடுகிற, ஊடகத்தை சந்தித்து மக்களின் துன்பங்களில் துயரங்களில் பங்கேற்கிற அரசியல் கட்சிகளையே நாட்டு மக்கள் முழுமையாக ஏற்கிறாங்களானா இல்லை. இப்போ பொது உடைமை கட்சிகள் இருக்குது, இப்போ நாம் கம்யூனிஸ்டுகள் இருக்கிறோம். இப்போ நாம் பல போராட்டங்களை வாழ்நாளெல்லாம் நடத்துகிறாங்க. நாங்கள் 100 ஆண்டுகளாக ஒரு பொது உடைமை இருக்குது, பகுத்தறிவு இயக்கங்கள் இருக்குது, சுயமரியாதை இயக்கங்கள் இருக்குது, அம்பேத்கர் இயக்கங்கள் இருக்குது, நம்ம விவசாயிகள் போராடுறாங்க, நெசவாளர்கள் போராடுகிறார்கள், வணிகர்கள், அரசு ஊழியர்கள்னு எந்த இடத்துலையும் நாம் தமிழர் கட்சி இப்போ நீங்கள் இவ்வளோ விமர்சனத்தை பெரியாரையாக வச்சிருக்காரு சீமான். இப்போ நீங்கள் பெரியாரையாவை கொள்கை வழிகாட்டின்னு பிரகடனப்படுத்தின நம்முடைய தலைவர் விஜய் ஏன் நீங்கள் இதுவரைக்கும் கருத்து சொல்லலை? அதுல உங்களுக்கு எங்க போராடுனீங்க? இதுல உங்களுடைய பெரியாரை எது தடுக்கல? அதே மாதிரி அமித்ஷா அம்பேத்கர் அறிக்கை விடுவது மட்டும் ஆக்டிவ் பாலிடிக்ஸா? ஐயா நான் சொல்றேன் இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்சிகளை விட மிக அதிகமாக கொள்கை தலைவர்களை உயர்த்தி பிடித்து அதனை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற மிக பெரிய அக்கறை கொண்டவர் எங்களுடைய தலைவர். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா நீங்க திரு சீமான் அவர்கள் பேசிட்டாரு, அதுக்கு பதில் பேசணும். நாளைக்கு இன்னொருத்தர் வந்து இன்னொரு கொள்கை தலைவரை பத்தி பேசிட்டாரு, அதற்கு நீங்க பதில் சொல்லணும். அமித்ஷா பேசிட்டாரு அம்பேத்கர் குறித்து. அதுதான் சொல்றேன். அதற்கு எது தலைவர் அவர்கள் அறிக்கை ஆல்ரெடி கொடுத்துட்டாரு. அம்பேத்கரை வந்து என்றைக்குமே வந்து இந்த மாதிரி பேச முடியாது அறிக்கையை வந்து ஏற்கனவே தலைவர் அவர்கள் கொடுத்துட்டாரு, அவர் ட்வீட் போட்டிருக்காரு. நான் சொல்றது முதல்ல கேள்வி என்னன்னா, இன்றைக்கு வந்து எங்களுடைய கொள்கை தலைவர்களை நாங்கள் எந்த இடத்திலையும் ஒத்துக் கொடுக்க மாட்டோம். சமரசமே இல்லாம எங்கள் கொள்கை தலைவரை வந்து நாங்கள் உயர்த்தி பிடிப்போம், மக்களிடம் அவர்கள் காட்டிய நல் வழிகளை கொண்டு சேர்ப்போம் அப்படின்றத நாங்க மிக தீவிரமா இருக்கோம். அதை நான் இந்த இடத்துல தெளிவா அண்ணனுக்கு நான் வந்து பதிவு பண்ணி சொல்ல விரும்புறேன். அதே போல சீமான் அவர்கள் பேசும்போது நீங்க ஏன் பேசணும்னா, எல்லாரும் பேசுவாங்க, நம்ம எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நாங்கள் வந்து இதெல்லாம் ஒரு பொருட்டாவே எடுக்கல. இவங்க பேசுறதுனால பெரியாருடைய புகழ் குறைஞ்சிட போதா, பெரியாருடைய தத்துவங்கள் மறைஞ்சிட போதா? பெரியார் அவர்கள் வந்து பெண் விடுதலைக்காக போராடுறது, இந்த சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகளுக்காக போராடியது, மக்களுக்கு உரிமை பெற்று போராடியது, இதெல்லாம் மறைஞ்சு போயிட போதா? இவர்கள் எவ்வளவு வேணா பேசிட்டு போட்டன, அதனால வந்து அது மறைய போறது கிடையாது. அதற்கெல்லாம் பதில் பேசி நம்முடைய எனர்ஜியை நம்ம வேஸ்ட் பண்றதை விட பதில் சொல்வதும் எதிர்ப்பு தெரிவிப்பதும் அரசியல் முக்கியம் இல்லையா? ஆனா தெரிவிக்கலானே நியாயமான விமர்சனங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலானே, நியாயமான விஷயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம். மக்களுக்கே தெரியும் அவர் பேசுற விஷயங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவே மக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அதை வந்து மக்களே பொருட்டா மதிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இது போன்ற விஷயங்களுக்கு எனர்ஜியை நம்ம வேஸ்ட் பண்றதுக்கு பதில் மக்களுடைய நலப்பணிகளுக்கு நம்ம வந்து செலவு பண்ணணும்னா, இன்றைக்கு நம்ம இவ்வளவு கேள்வி கேட்கிறோம். உண்மையிலேயே மக்களுடைய பிரச்சனைகளை நம்ம முதல்ல கேள்வி எழுப்பிருக்கணும். மக்கள் பிரச்சனைக்கு நம்ம கேள்வி எழுப்புறோமா அப்படின்றத பார்க்கணும். இந்த தலைப்புக்கு நான் சொன்னேன், நீங்க அதிரடி காட்டாத தாவேக்கான்னு நம்ம ஒரு தலைப்பு வச்சு விவாதம் நடத்துறோமே தவிர்த்து இன்று வந்து அது மட்டும் அதிரடி காட்டாத தாவேக்கா ஆனாலும் விஜயை சுற்றி தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் அப்படின்னு அந்த ஸ்ட்ராட்டஜி நான் சொல்றேன். நான் என்னன்னா, நம்ம எத்தனை இடங்கள்ல வந்து நம்ம வந்து மதுவை ஒழிக்காத திமுக அப்படின்னு நம்ம ஒரு டிபேட் பண்றோம், எத்தனை இடத்துல சட்ட ஒழுங்கை காப்பாற்ற திமுக அப்படின்னு நம்ம ஒரு டிபேட் பண்றோம், எத்தனை இடத்துல நீட் விவகாரத்தில் மக்களை ஏமாற்றிய திமுக நம்ம ஒரு டிபேட் பண்றோம். ஏன் நம்ம மக்கள் பிரச்சனையை பேசுறது இல்ல? திரும்ப திரும்ப விமர்சனங்களுக்குள்ளேயே போறோமே தவிர்த்து ஆக்கப்பூர்வமாக மக்கள் பிரச்சனை நம்ம முதல்ல பேசணும். சரி, கேட்போம். நான் திரு பொங்கலூர் மணியன் இணைந்திருக்க அரசியல் விமர்சகர், அவர் நிகழ்ச்சிக்கு வரவிருக்கிறேன். அருணன் அவர்கள்ட்ட கேட்கணும். திரு அருணன், விஜய் அவர்கள் திமுகவை எதிர்ப்பது பலதரப்பட்ட குரலா, பாஜக எதிர்க்கிறது, அதிமுக எதிர்க்கிறது, விஜய் எதிர்த்தா ஒரு பொது பார்வையில் திமுக எதிர்ப்பு பிரதானப்படும், அது அதிமுகவுக்கு பலமா இருக்கும் அப்படின்னு ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு. பார்க்குறப்போ அப்போ திமுக எதிர்ப்பு பல பேர் சொல்றப்போ அது அதிமுகவுக்கு பலன் கொடுக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, விஜய் அவர்களுடைய கட்சியை பொறுத்தவரை அவர் இப்போ பாருங்க, ராஜேந்திர பாலாஜி பார்வை மட்டுமில்லை, இப்போ தாவேகா கட்சி சார்பாக பேசுகிற அந்த இளம் நண்பர் கூட மாநில அரசு திமுக அரசு பற்றி தான் பேசினார். ஒன்றிய அரசு பற்றி, மோடி அரசு பற்றி பேசவே இல்லை, கவனிங்க. ஆனால் அவர் மாநாட்டில் சொல்லிக்கிட்டாரு, கொள்கை ரீதியாக எதிரி பாஜக தான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த கொள்கை எதிரியை எதிர்த்து
அவங்க பேசுவதில்லை இதுவரைக்கும் என்பது தான் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இங்கே தம்பி கூட நல்லா உணர்ச்சிகரமாக சொன்னார். எங்க சீமான் பேச்செல்லாம் ஒரு பேச்சா, அதுக்கெல்லாம் எங்கள் தலைவர் பதில் சொல்லுவாராங்க. ஆனால் நான் அவருக்கு சுட்ட விரும்புகிறேன், சீமான் மட்டுமல்ல பெரியாரை இழிவுபடுத்தி பேசியது, அந்த பேச்சை அப்படியே அங்கீகரித்து விடாமல் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டுடைய பாஜக தலைவர்கள். அண்ணா மாநில தலைவர் அண்ணாமலையிலிருந்து ராஜா, தமிழிசை சவுந்தரராஜன், வரிசையா, அப்புறம் கடைசியாக துக்குல குருமூர்த்தி வரைக்கும் விடாமல் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லா கட்சிகளும் எதிர்வினையாற்றுறாங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, பேசினா பேசிட்டு போமியா, மக்களுக்கு தெரியுமியா. இது வெறும் சமாளிப்பு. நீங்கள் கொள்கை தலைவர்களில் ஒருவர் தந்தை பெரியார் என்று நீங்கள் பிரகடனப்படுத்தியிருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர் பற்றிய விமர்சனம்னா கூட பரவாயில்ல, இது அவதூறு. அவரை பற்றி அவதூறு, எந்த ஆதாரமும் இல்லை, கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ஆதாரம் கொடுக்க முடியல. அப்படி என்றால் அதற்கு பதில் சொல்ல வேண்டாமா? சொல்லாமலே இருக்காரு. அப்போ நமக்கு வரக்கூடிய சந்தேகம், சீமான் மட்டுமல்ல பாஜக தலைவர்களும் அதை எதிரொலிக்கிறாங்க, அப்பவும் பேசாமல் இருக்காருன்னா அப்போ அவருடைய பார்வை என்ன? அப்போ பாஜக கிட்ட பதமாக நடந்துக்கிறது, திமுக கிட்ட மட்டும் தீவிரமாக நடந்துக்கிறது. இந்த பார்வை என்பது விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. அந்த மாநாட்டு உரையிலேயே அப்படி இருக்கு என்பதான் என்னுடைய மதிப்பீடு. நான் அதை அப்பொழுதே சுட்டி காண்பித்தேன். இப்போவும் அது தொடர்கிறது. இது ரொம்ப வருந்தத்திற்குரியது என்பது என்னுடைய முதல் பார்வையாக நான் முன்வைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, அவர் மக்களை சந்திக்கலை, மக்கள் பிரச்சனைக்கு வரல. இதுவரைக்கும் ஒரு மாநாடு நடத்தினார், அப்புறம் ஒரு நூல் வெளியீட்டு விழா, அங்கே போய் பேசினார். பிறகு மக்கள் நிவாரணத்துக்கு அவர் பனையூர் அவருடைய அலுவலகத்துக்கு வர சொல்லி நிவாரணம் வழங்கினார். அப்படி அதெல்லாம் விமர்சனத்துக்கு ஆளாச்சு. அந்த மாதிரி நிவாரணம் அது நியாயம்தாங்கிற மாதிரி நண்பர் சொல்கிறாரு, அது அவருடைய உரிமை. இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு முன்னேற்றம். இப்போ பரந்தூருக்கு நேராக போகிறாரு. நல்ல வேளைக்கு பனையூருக்கு வர சொல்லலை. பரந்தூர் போராட்ட மக்களே பனையூர் அலுவலகத்துக்கு வாருங்கள் உங்கள் குறைகளை சொல்ல என்று அவர் கூப்பிடலை, இவரே போகிறார். போகட்டும். இப்போ நண்பர் தனியார் ரொம்ப கச்சிதமாக சொன்னார், இந்த மாதிரியான நிலம் கையகப்படுத்துவதில் அந்த பாதிக்கப்படுகிற மக்களுடைய பூரண ஒப்புதல் தேவை அரசுக்கு. அதை செய்துவிட்டு தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கட்சியின் நிலைப்பாடும் கூட. நாங்களும் அதை வலியுறுத்தி. அது விஜய்க்கு இது தொடக்கம் இல்லையா? நீங்க தொடக்கத்திலே நீங்க களத்துக்கு வாங்க அப்படின்றது சரியா இருக்குமா? அவர் ஒத்துக்கொண்ட படம் இருக்கு, அதை தாண்டி எவ்வளோ ஸ்பேஸ் முடியுமோ அந்த அளவுக்கு மக்களை இடையில சந்திச்சிருக்காரு. இனி முழு நேரமா சந்திக்க போறாருன்றாரு ரமேஷ். அதுக்குள்ள விஜய் மேல முத்திரையை குத்திட்டு அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்காருன்னு சொல்றதெல்லாம் சரியா? ஏங்க இது வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தானங்க இருந்தார். எங்கேயாவது மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை தன்னுடைய அலுவலகத்துக்கு வர சொல்லி நிவாரணம் இது வரைக்கும் எந்த அரசியல் தலைவர், ஏன்னா அங்கே அரசியல் தலைவர் ஆகிட்டாருங்க. இப்போ சினிமா ஹீரோவாக இருந்து கொடுத்தா யாருமே விமர்சிக்க மாட்டாங்க. அரசியல் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஓராண்டு, அப்புறமேலும் மாநாடு நடத்தி இப்போ 3 மாதங்கள் முடிச்சு போயிருக்குது. ஆகவே விமர்சனம். இப்போ நான் அதிலே ஒரு நல்ல அம்சத்தை தாண்டி சுட்டி காண்பிக்கிறேன். அதிலிருந்து ஒரு முன்னேற்றம். இப்போ பரந்தூருக்கு நேரத்தானே போகிறாரு, அது சரிதாங்கிறேன், அதை வரவேற்று தான் நான் பேசுகிறேன். அது நாம் வம்படி வழக்கடியாக விமர்சனம் பண்ண. என்னுடைய கேள்விக்கு வந்துங்க ப்ரொஃபசர், விஜயால அதிமுகவுக்கு ஓட்டு கூடும் அப்படின்னு ஒரு பார்வை எடுக்கிறாங்க, திமுகவுக்கு ஓட்டு குறையும். இல்லை அதுக்கு தான் வர்றேன். இப்போ இப்போ பெரியார் விவகாரம் உட்பட இவர் பாஜகவை விமர்சிக்க அல்லது கண்டிக்க இன்னும் தயங்குறாரு. அதோடைய அர்த்தம் பண்ண திமுக எதிர்ப்பை மட்டும் இவர் வச்சாருன்னா அதிமுக என்ன நினைக்க, ஏன்னா அவங்களும் அதே போல தான் திமுக எதிர்ப்பு தான் பிரதானம். இப்போ இதே பெரியார் விவகாரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் எடப்பாடியார் என்னங்க சொன்னார், வருந்துகிறேன், எப்படி கண்டிக்கிறேன்னு கூட சொல்லலை. அதனால தான் நான் அப்பவே சொன்னேன், 2 பேரும் ஒன்றா இருக்காங்க, அதிமுகவும் சரி விஜய் கட்சியும் சரி. விஜய் கட்சி தான் இன்னொரு அதிமுக மாதிரி தான் இருக்குது பாஜக விவகாரத்தில். என்ன அப்போ இவர் திமுக எதிர்ப்பை மட்டும் பிரதானப்படுத்தினாருன்னா என்ன ஆகும், அது தங்களுக்கு அது வசதியா போகும் என்று அவர் சொல்றாரு. அப்ப அதுல இருந்தாலாவது விஜய் புரிந்து கொள்ள வேண்டாமா?
மாநில அரசு ஒன்றிய அரசு இரண்டினுடைய தவறுகள் அவ இரண்டையும் கண்டித்து களம் காண வேண்டும் என்கிற முடிவுக்கு வரலினா அப்புறம் அதிமுக காரங்க இப்படித்தானே பேசுவாங்கிறேன். அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் வர்றேன். கேளுங்க திரு பொங்கலூர் மணிகண்டன், விஜய் கட்சியும் அதிமுகவும் வேறு வேறு அப்படின்னாலும் குரல் ஒன்று தான் அப்படின்னு ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு. அருணன் அதை வேற பார்வையா பார்க்கிறார். இல்லைங்க, தமிழ்நாட்டில் அப்புறப்படுத்த வேண்டிய ஆட்சி என்று தளபதி விஜய் அவர்கள் மிக தெளிவாக மாநாட்டில் சொன்னார். இப்ப நான் சொல்றேன், தளபதி விஜய் அவர்கள் மாநாட்டில் பேசிய வார்த்தைகள் அனைத்தும் தவறு என்று நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா அருணன் சொல்வாரா? அவன் தனியர் சொல்வாரா? அதில் உங்கள் நிலைப்பாடு என்ன? அவர்கள் கூறிய குற்றச்சாட்டு மாநாட்டில் வைத்த அந்த தீர்மானங்களோ அல்லது பேச்சுகளோ உங்களுக்கு உடன்பாடு இல்லையா? இப்போ திரு செல்வபெருந்தகை எம்எஸ்வரன் பாருங்க, அதாவது இந்தியா கூட்டணிக்கு வாங்குறாரு. அப்ப இருக்கிற இந்தியா கூட்டணி வேறு உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, அல்லது அவநம்பிக்கையா, அல்லது இந்த அழுக்குகளை நாமும் சுமந்து கொண்டு இந்த ஆட்சிக்கு நாம் ஒத்துவதி கொண்டே தேர்தலை சந்திப்பது என்பது, மக்களை பார்ப்பது என்பது சிரமம் என்று நினைக்கிறாலும் தெரியல. ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மரியாதைக்குரிய தலைவர் பாலகிருஷ்ணன் தெளிவா சொன்னாரு, அவசர நிலை. அது எப்படி? அறிவிக்கப்படாத அவசர நிலை. ஐயா சண்முகம் மாநில செயலர் சொன்னாரு, பொற்கால ஆட்சியெல்லாம் நடக்குதா சொல்லு கேட்க சிரிச்சார். இது பொற்கால ஆட்சின்னு அவரை கிண்டல் பண்றார். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற போது மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்கள் மிக தெளிவாக இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும், அதற்கான காரணகாரியங்கள் இவர் இருக்கிறது என்று வரிசையா சொல்றார். அப்ப இதை என்ன ஒப்புக்கொள்ள நீங்க? அப்ப இதற்கு பதில் சொல்லாமல் விஜய் இங்க போலியே அங்க சொல்லியேன்னு சொல்றது, அப்ப நீங்க அந்த தவறுகள் மீது அக்கறை இல்ல. விஜய் சொல்றது இல்ல, விஜய் திமுக எதிர்க்கிறார், பாஜக திமுக எதிர்க்குது, அதிமுகவை எதிர்க்குது. இப்படி தனித்தனியா எதிர்த்தா எப்படி சார் பலன் அதிமுகவுக்கு போகும்? ராஜேந்திர பாலாஜி சொல்றதுல முரண் இல்லையா சார்? காலங்காலமா திமுகவை 100 பேர் எதிர்க்கிறாங்க சார், கவலை இல்ல. திமுகவுடைய நேர் எதிராக சார் அதிமுக. இப்ப அதற்கு அடுத்தபடியாக விஜய் அவர்களும் அதே கோணத்தில் இருக்கார். விஜய் அவர்கள் தெளிவாக திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று வெளிப்படையாக பேசியிருக்கிறார். என்கிற போது அது விஜய் ஏன் மத்திய அரசு பேசல, இங்க பேசலன்னு சொன்னா, தமிழ்நாட்டு அரசியல நாம் இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இவ்வளவு தவறு நடக்கிறது. இந்த தவறுகளை செய்கிற இந்த ஆட்சியை யார் அனுப்புவது? தவறு நடக்கலீங்களா? இல்ல, எதிரின்னு 2 பேர் தான் சார் ஐடென்டிஃபை பண்றாரு. திமுகவே சொல்றாரு, பாஜகவே சொல்றாரு. திமுகவை பேரை சொல்றாரு, பாஜக பேரை சொல்றாரு. இல்ல, பாஜகவை தெளிவாக அவர் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டார். இது அரசியல் எதிரி திமுக. அதிமுகவும் அதே நிலைப்பாடுதான். இப்ப திமுகவை அப்புறப்படுத்த அதிமுக நினைக்குது, பாஜகவும் வேண்டாம் என்று அதிமுக நினைக்கிறது. அப்புறம் 2 பேரும் ஒரே பாணியில பேசுகிற போது நீங்க ஏன் இங்க இதை சொல்ல அதை சொல்ல அதிமுக சொல்லுன்னு சொன்னா, அதாவது திமுகவை யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்கள் நட்பாக பார்க்கும் அதிமுக என்ன தவறு இல்லை. ஐயா அருணன் எதிரிக்கு எதிரி நண்பனா மூத்த பேர் இருக்கணும் சார், தவறு இருக்குது சார். அதை நீங்க சொல்லலாம் சார். சார் அதை நீங்க சொல்லலாம், கூட்டணி இல்லைன்னு அறிக்கை வெளியிட்டாங்க சார். அதிமுக கிடையாது சார், கூட்டணி வருது வழின்னு பிரச்சனையா அல்ல. திமுகவை எதிர்த்து பேசுறதுக்கு இன்னொரு தலைவர் வந்து விட்டார், மகிழ்ச்சி, அவ்வளவுதான். தளபதி விஜய் அவர்கள் பயந்தா பேசினாருங்க. அரசியல் செயல வரலன்னு சொன்னா அவர் தெளிவாக ஒரு படம் இருக்குது, முடிச்சுட்டு வரணும் தெளிவா சொல்லிருக்காரு. அதாவது இந்த கால் வைக்கல போகலன்னு சொன்னா, கால் வச்சுலாம் என்ன பண்ணீங்க? நாட்டை கொள்ளையடிச்சீங்க, நாட்டை குடிச்சலாக்குனீங்க. இதையெல்லாம் ஒத்துக்கீங்களா? இந்த ஆட்சிகளை இவ்வளவு தவறு நடக்குது பட்டியல் போட்டு சொல்ல முடியுங்க. 505 வாக்குறுதியை சொல்லிவிட்டு தேர்தல் பிரச்சாரத்தை கூடுதலா 15 சொல்லிவிட்டு ஒன்றை கூட நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்ற நான் சொல்ல கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் கூட சொல்றாங்க. இதையெல்லாம் ஐயா அருணன் பேசுவாரா? அண்ணன் தனியரசு பேசுவாரா? விஜய் மீது நீங்க பேசுறீங்களே, ஒரு தலைவர் வந்திருக்கிறார் குரல் ஒரு அரசுக்கு எதிராக பேசுவதற்கு, அந்த குரலில் உங்களுக்கு என்ன குறை அது சொல்லுங்க. என்ன குறை அருணன்? என்ன குறை அருணன்? அதிமுக பாஜக மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க, விஜய் வந்துட்டார், அந்த குரல் செல்வாக்கு மிக்க குரல்ன்றார். இல்ல இப்ப அந்த மாநாட்டு பேச்சுல என்னையா ஆட்சேபனுக்கு உரியது இருக்குது அப்படின்னு சவால் விடுற மாதிரி நம்ம மணிகண்டன் அவங்க பேசினாரு. நான் அந்த பேச்சு முடிஞ்ச அரை மணி நேரத்திலேயே நான் பதிவு போட்டேன், ஒரு பேட்டியும் கொடுத்தேன். அது என்னன்னா, எதற்கெடுத்தாலும் அவங்கள பார்த்து ஃபாசிசங்கிறாங்க, அது ஃபாசிசம்னா இவங்க என்ன பாயாசமா அப்படின்னு பேசினாருங்க. அதோடைய அர்த்தம் என்ன? பாஜகவினுடைய பாசிச போக்கை குறைச்சு மதிப்பிடுறது. அப்ப அதான் சுட்டி காண்பிச்சேன், இது ஆபத்தான பேச்சு. ஆக இவர் இன்னும் கூட இப்ப பாருங்க, கொள்கை எதிரி அரசியல் எதிரி, கடைசி எங்க நிற்கக்கூடிய ஆபத்து இருக்கு? பாஜக வெறும் கொள்கை எதிரி தாயா, உடனடி அரசியல் எதிரி திமுக தான். ஆகவே திமுக எதிர்க்கிற எல்லாரோடையும் சேர்ந்து நிற்போம் என்று அவர் வரக்கூடும்.
இந்த ஆபத்து அந்த பேச்சில் இருந்துச்சு, அதை அப்பவே கண்டிச்சிருக்கேன். அடுத்த பாயிண்ட், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் திமுக அரசு பற்றி நாங்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் கோரிக்கைகள் பற்றியெல்லாம் சொன்னார். ஆமாம், நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்கோம். அதே நேரத்தில் பாருங்க, இது ஒரு ஜனநாயக கூட்டணி. பாஜக கூட்டணியில் அதிமுக இருந்துச்சுல, மோடி அரசு செய்த அனைத்தும் மிக மோசமான மக்கள் விரோத, இன்னும் சொல்லுவேன், தேச விரோத சட்டங்கள், விவசாய விரோத சட்டங்களுக்கு பூரா கையை தூக்கிட்டு வந்தவர் எடப்பாடியார் தலைமை. ஆனா அதிமுக நாங்க கூட்டணியில் இருந்து கொண்டே இருக்கிறோம். இல்ல முடிச்சறேன். அதே நேரத்தில் கூட்டணி சார்பாக இன்றைக்கு ஈரோடு கிழக்கு வேட்பாளரை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று தோழர் கே பாலகிருஷ்ணனும் தோழர் பி சண்முகமும் சொல்லியிருக்காங்க. அதையும் சேர்த்து சொல்லுங்க. இதுதான் எங்க பார்வை. நாங்க எங்களுடைய உரிமை குரலும் கொடுப்போம். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் பாஜகவை கால் ஊன்ற விட மாட்டோம். அதற்காக திமுக கூட்டணியில் அதனுடைய வேட்பாளரை ஆதரிப்போம். மணிகண்டன் சுருக்கமா. ஐயா, தமிழ்நாட்டில் கால் ஊன்ற வைத்ததே திமுக தாங்க. அந்த திமுக பாஜகவோடு தொடர்ந்து மந்திரி சபையில் இடம்பெற்றது. அதிமுக மந்திரி சபை இடம்பெறல. நீங்க அதையெல்லாம் மறந்துறீங்களா? அன்றைக்கு திமுக தலைவர் முதல்ல பாஜக ஆதரிச்ச ஜெயலலிதாங்க. முதல்ல பாஜக ஆட்சியை கவுத்து அவங்க சார். நீங்க திராவிடம் பேசுறீங்க. முதல்ல செஞ்சது யாரு? சரி, ஓகே ஓகே ஓகே. திரு ரமேஷ் சுருக்கமான பாருங்க. இப்ப நிலைமைக்கு வாங்குங்க. இன்னைக்கு திமுக எதிர்க்குதுங்க. உங்க எடப்பாடி என்ன பண்றாரு? ஓகே ஓகே ரமேஷ், ஒரு நிமிஷம் ரமேஷ், ரமணா குறுக்கிடு. ரமேஷ், எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க. ஏன்னா அருணனையா வந்து மிக பெரிய ஒரு பட்டியலிட்டாரு. இதை கேள்வி கேட்கல, அவங்களை கேள்வி கேட்கல, நிறைய பட்டியலிட்டாரு. அதே போல ஐயா வந்து தன்னுடைய இத்தனை ஆண்டு எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து மிக அழகாக வந்து பாஜகவை ஏன் கேள்வி கேட்கல, அதிமுகவை ஏன் கேள்வி கேட்கல அப்படின்ற கேள்வி எல்லாம் முன் வச்சு கடைசி வரைக்கும் ஐயா போன்றவர்கள் ஏன் திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்கல அப்படின்ற அந்த பாயிண்ட்டுக்கே வராம போயிட்டாரு. அதை கேட்டு சொல்றாரு. நாங்க நாங்க வந்து ஐயா நான் சொல்றேன் ஐயா, எங்களுடைய தீர்மானங்கள் எடுத்து படிச்சு பாருங்க, எங்களுடைய அறிக்கைகள் எடுத்து படிச்சு பாருங்க. ஒன்றிய அரசு செயல்பாடுகளுக்காக பல இடங்களை நாங்க அதை கண்டிச்சிருக்கோம். நீங்க கண்டிக்கவே இல்லைன்னு 19 சொல்லிட முடியாது. அது போல அதில் நாங்க என்ன கேட்கிறோம்னா, இன்றைக்கு வந்து அவங்களுடைய தேர்தல் அறிக்கை 376 என்ன எடுத்து பாத்தீங்கன்னா 100 நாள் வருடத்திற்கு சட்டமன்றத்தை நடத்துவோம் என்று திமுக 2021 சொன்னாங்க. இன்றைக்கு அப்படி நடக்குதா? அது நடப்பது கிடையாது. 375 நேரலை ஒளிபரப்புன்னு சொன்னாங்க. இன்றைக்கு எதிர்கட்சிகள் பேசக்கூடிய நேரலை ஒளிபரப்பை கூட துண்டிக்கக்கூடிய அளவுல ஒரு வீடியோ ஷூட் அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மழை வெள்ளத்துல வந்து பனையூர்ல வச்சு கொடுத்தாங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா மழை வெள்ளத்துல காலாகாலமா 3 தலைமுறையாக மழை வெள்ளத்துல போய் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு போட்டோ ஷூட் மட்டுமே நடத்திக்கிட்டு இன்றைக்கு வரைக்கும் வெள்ளம் எதனால ஏற்படுது அந்த ஆய்வை சரியா செய்யாம அதை தடுக்க முடியாத ஒரு அரசாக தான் இன்றைக்கு அரசுகள் இருந்து கொண்டிருக்கிறது, ஆட்சியாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்றத நீங்க கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி அந்த தேர்தல் அறிக்கை 445 நீங்க பாத்தீங்கன்னா திருச்சூர் முதல் வண்டலூர் வரை மெட்ரோ திட்டம் கொண்டு வரேன்னு சொன்னாங்க. அந்த திட்டம் என்ன ஆச்சுன்னு கேட்கல. ஆனா நம்ம பரந்தூருக்கு வந்து திமுகவுக்கு ஆதரவாகவோ இல்ல வந்து எதிர்ப்பாகவோ தான் நம்ம பேசிட்டு தவிர்த்து அவர்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுத்ததெல்லாம் நிறைவேற்றல அப்படின்றத நம்ம எங்கேயுமே கேட்கறது கிடையாது. ஒரு கூட்டணிக்காக ஒரு நட்பாக கூட நம்ம சுட்டுவது கிடையாது. அதே போல தேர்தல் அறிக்கையை 448 எடுத்து பாருங்க. பள்ளி மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு தேர்தல் அறிக்கை கேட்கணும்ன்றீங்க. இன்டர்நெட்டோட வந்து அதையும் கேட்போம் ரமேஷ், நம்ம அதையும் கேட்போம். இந்த மக்கள் பிரச்சனை எல்லாம் நம்ம கேட்கறது இல்லைங்களா ஐயா? இதெல்லாம் நம்ம கேட்க மாட்டோம். ஆனா நீங்க மட்டும் இவங்களை ஏன் கேள்வி கேட்கல, பாஜகவை ஏன் கேள்வி கேட்கல, நீங்க அதிமுகவை ஏன் கேள்வி கேட்கல, கேள்வி கேட்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டணியில் இருக்க நீங்கள் ஒரு நட்பு ரீதியாக கூட இந்த கேள்வி எழுப்பாம எங்களை மட்டும் கேள்வி கேட்கறதுதான் என்ன மாதிரியான அரசியல் நாங்க கேட்கிறோம். சரி, தாவேக்காவை டார்கெட் பண்றாங்களான்னு கேட்டிருக்கீங்க. திரு தனியரசு அவர்கள்ட்ட இருந்து விஜய் அவர்கள் செல்வாக்கை நிரூபிக்கல, ஒரு நடிகர் தான், சாதாரண நடிகர் தான் அப்படின்லாம் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க. ஆனா இந்தியா கூட்டணியிலிருந்தே அழைப்பு வந்திருக்கிறது அப்படின்னா விஜய்க்கு இருக்கக்கூடிய பலம் என்னன்னு அவங்களுக்கு தெரியுது இல்ல? இல்லையா, இப்போ இந்தியா கூட்டணிங்கிறது ஒரு ஜனநாயக ஆற்றலை வலிமைப்படுத்துவதற்கும் பாசிசத்தின் வளர்ச்சியை தடுத்து நிறுத்தவும் அமைக்கப்பட்ட ஒரு கூட்டணி. அப்போ அந்த இந்தியா கூட்டணிக்கு ஏற்கனவே விஜய் மாநாட்டில் அறிவித்திருக்கிற அல்லது நாம் அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட பாசிசத்துக்கு எதிராக, ஜனநாயகத்திற்கு ஆதரவாக, சமூக நீதிக்கு ஆதரவாக, சமத்துவத்துக்கு ஆதரவான, சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு களத்துக்கு வருகிறார் விஜய்ங்கிறத தான் நம்ம எல்லாரும் அப்படி தான் பார்த்தோம். தம்பி ரமேஷும் அதை தான் ஒத்துக்குவார். ஆனால் அந்த 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 தளத்தை நோக்கி நீங்கள் வரணும்னா இந்தியா கூட்டணி தானே உங்களுக்கு ஏற்ற கொள்கை கூட்டணி. இப்போ நீங்கள் பாஜகவை விமர்சிக்கவே அஞ்சுகிறீர்கள். அப்புறம் நீங்கள் நாம் தமிழர் குறித்தும் உங்களுடைய என்ன கருத்துன்னு இது வரைக்கும் வெளிப்படுத்தலை.
இப்போ பாஜகவோடு எந்த மத்திய ஒன்றிய பாஜக அரசினுடைய எந்த கருத்துக்கள் குறித்தும் அல்லது அமித்ஷா அம்பேத்கர் ஐயா சொன்ன கருத்துக்கள் குறித்தும் எந்த கருத்தும் சொல்லலை, களத்துக்கு வரல. அப்போ நீங்கள் விஜய் எதை நோக்கி நகர வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை சட்டமன்ற உறுப்பினர் வேண்டுகோள் வைக்கிறாரு. நல்லது தானே, ஆரோக்கியமானது தானே அது. ஏன்னா நீங்க கூட்டணிக்கு கூப்பிடுறாரு அப்படின்னா செல்வாக்கு இல்லாத விஜய்னா கூப்பிடுவாரா? இல்லை, ஒரே ஓட்டு விஜய்க்கு மட்டும் இருக்குன்னு வச்சுங்களேன். எங்கள் ரமேஷ் ஐயா ஓட்டு 2 ஓட்டு இருக்குன்னு வச்சுங்க, ஏன் வரக்கூடாது? ஜனநாயகத்தில் ஒவ்வொரு வாக்கும் மதிப்புள்ளது. அந்த ஒவ்வொரு வாக்கும் ஜனநாயகத்திற்கு ஆதரவாக மக்கள் நலன் சார்ந்து மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிற வாக்குகளாக மாற்ற வேண்டியது ஒவ்வொரு ஜனநாயக அரசியல் உறுப்பினருடைய ஒரு கட்சியினுடைய விருப்பம். இந்தியா கூட்டணிக்கு வாங்க, இந்தியா கூட்டணிக்கு வாங்க, அப்படி வரலைன்னா நீங்க பாஜக பி டீம் அப்படின்னு சொல்றதுக்கான டெஸ்டிங்கா இது? ஏற்கனவே பாஜகவில் நீங்கள் இப்போ பி டீமாக இருக்கிறீங்க, அதனால நீங்கள் வேண்டாம், பாஜகவுக்கு உங்களுக்கு உகந்த கட்சி அல்ல. பாஜக என்பது ஒரு இந்துத்துவ, நீங்கள் நம்ம தந்தி தொலைக்காட்சியிலே என்ன போடுறோம், இந்துத்துவ சக்திகளினுடைய வளர்ச்சியை தடுக்க அல்லது அதனுடைய செயல்பாட்டை தடுத்து நிறுத்திட இந்தியா கூட்டணிக்கு வாங்க, நம்ம ஜனநாயகத்தை பாதுகாப்போம்னு ஒரு அறைகூவல் விடுப்பது ஒரு இந்தியா கூட்டணியின் மிக முக்கியமான கட்சி காங்கிரஸ். காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆர்.வி. சகோதரர் செல்வ பெருந்தகை அழைப்பு விடுக்கிறார். இதை வந்து நீங்க அதே இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவின் தானே சார் எதிர்க்கிறாரு. அங்க நீங்க கூப்பிடுறதே முரணா இல்லையா திரு தனியரசு? ஐயா நான் சொல்றேன், அது நம்ம கவனமா பாருங்க. திமுகவை எதிர்ப்பது என்பது ஒரு குடும்ப கட்சி ஆட்சின்னு சொல்றாரு விஜய் கூட. அதைத்தான் அண்ணாமலையும் மோடி அமித்ஷா எல்லாரும் சொல்றாங்க. அதைத்தான் எங்க எடப்பாடி ஐயாவும் சொல்றாரு. அதைத்தான் எங்க நாம் தமிழரும் சொல்லுது. அப்ப நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க? RSS ஐடி விங்கு, பாஜகனுடைய ஐடி விங்கு, அதிமுகனுடைய ஐடி விங்கு, நாம் தமிழருடைய ஐடி விங்கு, தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஐடி விங், எல்லாரும் நீங்க ஒரே பாதையில பயணிக்கிறீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு தனித்தனியா கட்சி? இப்ப நீங்க எல்லாருமே ஒரே கோரிக்கை தான். திமுகவை கூட நீங்க திமுகவுடைய கொள்கையோ அதனுடைய தத்துவத்தையோ அதனுடைய லட்சியத்தையோ நீங்க எதிர்க்கல. திமுகவை தலைமையேற்று நடத்துகிற ஒரு குடும்பத்தினுடைய அந்த அதிகாரத்தை மாற்றுவதற்கு மட்டும் நீங்க நாம எல்லாரும் ஒன்று சேரணும்னு சொல்றது எந்த வகை ஆரோக்கியமான அரசியல்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகளிலோ சித்தாந்தங்களிலோ அரசினுடைய திட்டங்களிலோ நீங்க எந்த மாறுபட்ட கருத்தை இதுவரைக்கும் வச்சீங்க? அதிமுகவுடைய எடப்பாடி ஐயாவோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தளபதி விஜயோ அல்லது நீங்க இப்ப இருக்கிற நம்ம நாம் தமிழர் சீமான் ஐயாவோ யாரு நீங்க எந்த எப்ப மாற்றுப்பட்ட கருத்து வச்சீங்க? பாஜகவோ? ஆகவே நீங்க வந்து கருத்து ரீதியாக சித்தாந்த ரீதியாக திமுகவோடு முரண்பட முடியாத நெருக்கடியில் இருக்கிற இந்த நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க? ஒரு குடும்பத்தில் ஆட்சின்னு சுருக்கி இப்ப பாஜக எப்படி காங்கிரஸை தாக்குது, சோனியா அம்மாவை, நீங்க ராகுல, நீங்க எப்படி இப்ப பிரியங்காவை நீங்க எப்படி தாக்கி அளிக்கிறீங்களோ அந்த தியாகம் செறிந்த அந்த குடும்பத்தை, அதே மாதிரி நீங்க திமுக குடும்பத்தையும் பண்றீங்க. திமுகவில் குடும்பத்தில் இருந்து கட்சியை தலைமையேற்று முழு நேர அரசியலாக களத்தில் நின்று வேலை செய்யறாங்கன்னா நம்ம வரவேற்கத்தான் செய்யணும். ஏன்னா அதை சுட்டிக்காட்டி நீங்க அரசியல் ஆதாயம் தேட நினைப்பது தவறானது, பிழையானது. கேப்போம் திரு ரமேஷ், உங்களுடைய கொள்கை இந்துத்துவ சக்தியை அழிக்கணும் அப்படின்னா நீங்க வர்றது சரியான இந்தியா கூட்டணியா தானே இருக்கும். அப்படி நீங்க வரலைன்னா பாஜகவின் பி டீம் அப்படின்றார். ஏற்கனவே வந்து நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கோம். அதாவது ஏதாவது ஒரு கருத்தை வந்து அரசாங்கத்துக்கு ஆதரவா சொல்லிட்டாங்கன்னா இவங்க உடனே என்ன பண்ணுவாங்கன்னா தம்பி விஜய் அவர்கள் வந்து நம்ம சார்ந்துதான் வராரு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்களே வந்து தேர்தல் பிரச்சாரத்தின் போதெல்லாம் பேசினாங்க. அது அண்ணன் கண்டிப்பா ஞாபகம் வச்சிருப்பாரு. இதுவே எதிர்த்து பேசிட்டோம்னா பாஜக பி டீம்னு சொல்லி முத்திரையை குத்துறது இது வந்து திமுகவுடைய பேட்டர்ன். அது வந்து உலகறிஞ்ச பேட்டர்ன், அது எல்லாருக்குமே தெரியும். இன்னொன்னு அண்ணன் வந்து குடும்பத்தின் ஆட்சியை எதிர்க்கிறதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு எது கட்சி ஆரம்பிக்கணும்லாம் கேட்டாரு. அண்ணன் உண்மையிலேயே சொல்றேன், தயவு செஞ்சு எங்களுடைய கட்சியினுடைய அறிக்கையை படிங்க, மாநாட்டில் எங்க தலைவர் பேசுனதை பாருங்க. கொள்கை எதிரியாக மதவாத பிளவுவாத சக்திகளா இருக்கக்கூடிய பாஜகவை நாங்க எதிர்க்கிறோம். அரசியல் எதிரி, நிர்வாகத்துல ஊழல் மலிந்து மக்களை சுரண்டக்கூடிய ஒரு திராவிட மாடல் என்ற பெயர்ல இயங்கக்கூடிய ஆட்சியாளர்களை நாங்க வந்து எங்களுடைய அரசியல் எதிரின்னு சொல்லியிருக்கோம். நாங்க அந்த இடத்தை தெளிவா நாங்க சொல்லியிருக்கோம். கொள்கை எதிரி தான் தீவிரமா எதிர்க்கணும்ன்றாங்க சார். சார் அடுத்து நான் சொல்றேன் சார்,
தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவால எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம். அதனால இந்த இடத்துல இப்போதைக்கு இந்த மக்களை சுரண்டி இருக்கிற இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்களை முதல்ல தூக்கி எறிவதுதான் முதல் பணி. கொள்கை எதிரி தமிழ்நாட்டுக்குள்ள கால் ஊன்ற முடியாது. ஏன்னா இது பெரியார் மண், இது அம்பேத்கர் மண்ன்றது எல்லாருக்கும் தெரியும். திரும்ப திரும்ப நீங்க அதுக்குள்ளேயே போகாதீங்க. இல்ல சார், அதெல்லாம் இன்னொரு சந்தேகத்தை எழுப்புறாங்க. இல்ல பாஜகவின் பி டீம் மாதிரி செயல்படுறீங்க அப்படின்னு குற்றச்சாட்டை வைக்கிறார். எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே டோன்ல எதிர்க்கிறீங்கன்றார். நீங்க எத்தனை பெயிண்ட் டப்பா எடுத்து பூசினாலும் நாங்க பாஜகவை எதிர்க்கிறோம் தெளிவா சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க திரும்ப 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 அதே கேள்வி எழுப்புறதுனால அது உண்மைன்னு ஆடாது, மக்கள் அதை உண்மைன்னு எடுத்துக்க போறது கிடையாது. அதே போல நாங்க கேட்கிறோம், ஐயா இவ்வளவு கேள்விகளை எழுப்புறீங்க, நீங்க ஏன் ஒரு குடும்பத்துல எந்த விதமான அரசியல் பணியும் மேற்கொள்ளாம திடீர்னு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஐயாவை பத்தி ஒரு கேள்வியுமே எழுப்புறீங்களே? அப்படி ஒரு குடும்பத்தினுடைய தலைமை நடக்கக்கூடிய கட்சிக்கு அந்த ஆட்சிக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றதுக்கு அப்ப நம்ம ஏன் தனி கட்சி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவுடைய தொண்டர்களே கூட அதை கேள்வி கேட்கல. கொள்கை ரீதியா நீங்க எதிர்க்க எதுவுமே இல்ல திமுகல, அதனால இப்படிலாம் குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னு பதில் சொல்றாரு. கொள்கை திமுகவுடைய கொள்கையே ஊழல், மக்களை சுரண்டுவது. இதுதான் நாங்க தெளிவா சொல்றோமே. திராவிட மாடல் என்ற முகமுடியின் பெயர்ல மக்களை சுரண்டு ஒரு ஊழல் ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தெளிவா சொல்றோம். ஐயா அதே மாதிரி பாசிசமா பாயாசமான்னு நாங்க கேட்டது கூட எதுக்குன்னா பாசிச பாஜகவோடு திமுக ஒப்பிடுறோம் அப்படின்ற எண்ணத்துல அப்படி நீங்க எடுத்துட்டு போறத நான் என்ன சொல்றேன்னா ஒரு மினி வெர்ஷன், அந்த பாசிசத்தோட ஒரு மினி வெர்ஷன் போலதான் நீங்க திமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. செயல்பாடு பத்திரிகையாளர் விமர்சனம் வச்சா அந்த பத்திரிகையாளரை கைது செய்யறது மட்டும் இல்லாம பேட்டி எடுத்த யூடியூப் சேனலையும் சேர்த்து கைது செய்து ஜெயிலில் அடைக்கக்கூடியது ஒரு வகையான பாசிசம் தானே. விவசாயிகள் போறாங்கன்னா அவர்கள் மீது குண்டர் சட்டம் போடுறது ஒரு வகையான பாசிசம் தானே. இது என்ன இதான் கேட்கறோம், அது பாசிசம் தான். நீங்க என்ன பாயாசமான்னு தான் கேட்கறோம் நாங்க. நீங்க இது எல்லாத்தையுமே மக்களுக்கு இதை எப்படி பெயிண்ட் அடிச்சு கொண்டு போனாலும் மக்கள் நீங்க தெளிவாக ரிசீவ் பண்ணிருக்காங்க அப்படின்றது நான் பெரிய வைக்கிறேன் இடத்துல. ஓகே, கேட்போம். பேராசிரியர் அருணன், இந்தியா கூட்டணி பலவீனமா இருக்கும், ஏன் விஜய் அழைக்கிறீங்க? விஜய் மேல நம்பிக்கையா உங்க கூட்டணி மேல அவநம்பிக்கையா? டாக்டர் தமிழிசை கேட்கிறாங்க, பதில் என்ன? இல்லை, அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி சுருக்கமாக தம்பிக்கு மட்டும் 1-2 பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா அவர் என்னை நோக்கி சில கேள்விகள் எழுப்புனதுனால. இப்போ பாருங்கள், கடைசி அவர் என்ன சொன்னான்னு, ஐயா பாஜக தமிழ்நாட்டில் ஒன்றும் வேறுன்றாதியா, ஆகவே அதை தூக்கி ஓரமாக வை, இந்த வந்துருச்சா, இதுதான் உள்ள சிக்கல். அப்போ இவங்களுடைய சும்மா பேச்சுக்கு ஊறுக மாதிரி பாஜக எதிர்ப்பு, இவங்களுடைய நோக்கம் எல்லாம் திமுக எதிர்ப்பு மட்டுமே. அது எத்தனையோ முறையில் சொல்லிட்டாரு. நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஐயா தீர்மானத்தெல்லாம் போய் பாருங்கிறாரு. மாநாட்டுக்கு பிறகு 3 மாத காலமாக என்ன நடந்துச்சு? ஒன்றும் இல்லைங்க. ஒரே ஒரு விஷயம், சட்டமன்றத்தை எப்படி அவமதிச்சாரு மோடி அரசுடைய ஆளுநர் RN ரவி. இது பற்றி தாவேகாவுக்கு என்னங்க பார்வை? கடுமையாக கண்டிக்க வேணாமா? ஏன்னா மாநில உரிமைகள் பற்றி, கொள்கை தலைவர்கள் பற்றி அவ்வளவு பிரமாதமாக அங்கே மாநாட்டில் பூரா நீங்கள் அறிவிச்சீங்கல்ல. இந்த மாநில உரிமை பாசிசத்தை பாருங்க, எவ்வளவு சர்வசாதாரணமாக அதனுடைய மினி வெர்ஷன் தான் திமுக கதையை முடிச்சுட்டாங்கல்ல. ஏங்க திமுக வாங்க ஜம்மு காஷ்மீர்ங்கிற மாநிலத்தை ஒழிச்சு கட்டிச்சு, உங்க பார்வை எவ்வளவு மோசமானது. அது வாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல், இன்றைக்கு எவ்வளவு தீவிரமா போயிட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தா என்ன ஆகும் என்று இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியிருக்காரு. நாளைக்கு இந்தியா முழுக்க ஒரே தேர்தல் வாங்க, மாநிலங்களை ஒழிச்சு கட்டுவாங்க. ஆமா, அதுதான் RSS உடைய கோட்பாடு. அதுதான், அதனாலதான் அந்த பாசிச சிந்தனை உள்ளதுங்கிறோம். நடைமுறைப்படுத்திட்டாங்க. பிராக்டிகலா அரசியல் எதிரியை முதல்ல பார்க்கலாம், கொள்கை எதிரியை பின்னர் பார்க்கலாம் அப்படின்றதும் அவங்களுடைய டாக்டிஸா இருக்கலாம், ஒரு வியூகமா இருக்கலாம்ல. அதுதான், அது வியூகம் இல்ல, அது மோசடியான தந்திரம். அப்ப பாஜக எதிர்ப்பை கைவிடுறது பேச்சளவுல, பாஜக எதிர்ப்பு செயல்ல பாத்தீங்கன்னா அது இருக்காது. அதுதான் நீங்க விஷயம் வருது. இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு வர தம்பி வேணா சொல்லட்டும். இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட், அவர் திரும்ப திரும்ப நீங்கள் இதெல்லாம் கேட்கலையா, அந்த வாக்குறுதிகள் சிலவற்றை நிறைவேற்ற நாங்கள் பூரா கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். எங்களுடைய தலைவருடைய பேட்டியெல்லாம் பாருங்கள், உங்களை மாதிரி மோடி அரசை ஏற்று ஒரு வார்த்தை பேசாமல் உங்கள் தலைவர் இருக்காரு. அப்படி நாங்கள் ஒன்றும் இல்லை, கூட்டணியில் இருந்தாலும் அதே நேரத்தில் எங்களுடைய கோரிக்கைகளை மக்களுடைய எதிர்பார்ப்புகளை சொல்லிக்கொண்டே இருக்கோம். அதனால தான் இது ஜனநாயகம். இருங்க இது ஐயா 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 கொஞ்சம் என்ன பேச, நீங்கள் பேசும்போது நான் பொறுமையாக கேட்டேன். அடுத்த பாயிண்ட்டு, இப்போ இந்த செல்வ பெருந்தகை ஐயாவுடைய அந்த கருத்துக்கு அதை நான் பார்த்தேன். அது உண்மையிலேங்கய்யா, ஒரு நிருபர் கேட்குறாரு, தாவேகா இந்தியா கூட்டணிக்கு வருவதை காங்கிரஸ் விரும்புகிறதான்னு கேள்விக்கு இவர் பதில் சொல்றாரு. ஆமா வரட்டும். ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, இந்துத்துவாவை எதிர்க்கணுங்கிறாரு. இந்துத்துவாவை எதிர்க்கணும்னா இந்தியா கூட்டணிக்கு தானே வரணும் என்று ஒரு பொதுவான ஒரு எதிர்வினையை ஆற்றாரு.
இப்ப இதற்கு பதில் விஜய் சொல்லட்டும், நம்ம ஏன் கடந்து பேசணும்? இதுல பலவீனம் ஏங்க ஒரு கூட்டணி என்ன நினைக்கும், கூடுதலா யார் வந்தாலும் நல்லது தானே. இப்ப கமலஹாசன் தனியா கட்சி ஆரம்பிச்சாரு, கடைசியா இந்தியா கூட்டணி திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணலையா? ஆகவே அதெல்லாம் பிரச்சனை. ஆனா இன்னொரு பாயிண்ட், இப்ப இந்த கேள்வி, இந்த செல்வ பெருந்தகையினுடைய இந்த எதிர்வினை இருக்கு பாருங்க, இதற்கு தாவேக்காவுடைய பொருளாளர் நினைக்கிறேன் அவர்கிட்ட கேட்குறாங்க. இப்போ நான் அந்த பேட்டியை பார்த்து அவர்கிட்ட சொல்றாரு, நாங்கள் போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்கு, தேர்தல் வரும்போது பார்ப்போங்கிறாரு. ஆகவே அவங்க எப்படி இருக்காங்க பாருங்க. அப்ப இந்துத்துவ எதிர்ப்பு அப்படின்னு அதை பத்தி கருத்து சொல்லணும்ல, அது ரொம்ப தெளிவா இருக்காங்க. நம்ம ஏமாந்து போக கூடாது. அவங்கள பொறுத்த வரையில பாஜக எதிர்ப்பு வரமாட்டாங்க, திமுக எதிர்ப்புல தான் நிற்பாங்க. ஓகே, நான் பொங்கலூர் மணிகண்டன், விஜய் தனித்து நிற்பது பல முனை போட்டியாக மாறும். இன்னும் சொன்னா 5லிருந்து 6 முனை போட்டியாக மாறும்னா ஆப்வியஸா ஆளுங்கட்சிக்கு தானே அது பிளஸ். அது கூட்டணியோட இருக்கின்ற போது பிளஸ் ஆகும்ல. இல்லைங்க, அதாவது திரு விஜய் அவர்கள் தனித்திருக்கிறாரா இல்ல கூட்டணி போறாரா என்பதெல்லாம் இப்போது அவர்கள் பேசவே இல்லை. அதுதான் உண்மை. அதற்காக காலம் நேரம் அதிகமாக இருக்கிறது உண்மை. அதை பற்றி பேசல. இப்ப அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளுக்கு என்ன தீர்வு, என்ன வகையாக நோக்கங்களை வெளிப்படுத்த வேண்டும், போராட்ட அணுகுமுறை ஐயா சொன்னாங்க. சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் 3 மணி நேரம் அரசுடைய தவறுகளை சுட்டி காட்டுறாரு. அதை ஒளிபரப்புல பேசவே அனுமதிக்கல சில விஷயங்கள்ல. அப்ப இதையெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த ஐயா ஏன் கண்டிக்கல? நாங்க தான் கொள்கை கூட்டணி, எங்களுக்கு தான் கொள்கைன்னு சொன்னா, தம்பி ரமேஷ் சொல்றேன், விஜய் அவர்கள் பேச்சோ நீங்கள் வெளியிட்ட தீர்மானங்களோ அண்ணன் தனியரசு அவர்களுக்கும் சரி, ஐயா அருணாவுக்கு தெளிவா தெரியுங்க. அவங்களாம் முழுக்க டிவிலேயே பார்த்ததுதான், முழுக்க படிச்சிருப்பாங்க. அப்படி நம்பி ஏமாறது, படிச்சுட்டு ஏமாத்துறாங்க. தெரிஞ்சுக்கிற ஐயா போன்றதெல்லாம் மூடி வைக்கிறாங்க. ஏன்னா திமுக திட்டங்களே, திமுகவோடு ஐக்கியமாயிட்டாங்க. இப்ப நீங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட்டணி சேர்ந்து வெற்றி பெற்றவர்கள் போராடுவாங்க. ஆனா இந்த மாதிரி அப்படி இல்ல. பாஜக பூஜாண்டி காரணம் காட்டி சார், பாஜகவோட தெளிவா இருக்கு சார். பாஜக பாசிசம் என்றால் இதுவும் பாசிசம் தான். நீங்க சொன்னீங்க எதிர்கட்சிகள் எங்கேயுமே போராட முடியல. ஒண்ணுல ஒவ்வொரு ஊர்லயும் பாருங்க, இன்னைக்கு எங்கே போனாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு. நானே தெளிவாக பட்டியல் சொன்னேன். 65,000 கொலை இருந்துச்சு சார், 6,000 கொலை இருக்குது. கம்யூனிஸ்ட் எங்க பேச்சுங்க? இப்ப அதிமுக பேசுறீங்க, அதிமுக பேசிய போது எங்க விட்டீங்க? சட்டமன்ற பேச்சை வெளியிடாத நீங்கள் ஜனநாயகத்தை பத்தி கொள்கையை பத்தி பேசுறீங்க. உங்க கொள்கையெல்லாம் ஏட்ல மட்டும் தான் இருக்கு, நோட்ல ஏட்ல இருக்கிறது, உண்மையில் நடைமுறைப்படுத்தவில்லை. அதுதான் விஜய் சொல்றார். விஜய் சொல்கிற நோக்கத்தை நீங்கள் ஏற்காமல் விஜய் மீது குறை சொல்கிறது சரியான பொருத்தமான காரியமே அல்ல. அருணையான பெருசா மதிக்கிறேன், அவர்கள கொள்கை மதிதான். ஆனாலும் இன்றைக்கு திமுகவோடு ஐக்கியமாகிக் கொண்டு கேட்கிற இடத்தில் இல்லாமல் வேடிக்கை பார்க்கிற இடத்துல கம்யூனிஸ்ட் கட்சியில் இருப்பதுதான் வேதனைக்குரிய செயல். சரி, கேப்போம். திரு ரமேஷ் இறுதி கருத்தில் ஆரம்பிச்சு. ரமேஷ், இல்ல ஐயா சொல்லும்போது இங்க பாஜகவை எதிர்ப்பதை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா இன்றைக்கு திமுக எந்த அளவுக்கு பாஜகவை எதிர்க்கிறதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இணையதளத்துல ஐயா பார்த்திருந்தா தெரியும். ஒரு பேருந்து நிலையத்துல கூட கும்பமேளாவோட விளம்பரம் வர அளவுக்கு தான் அதோட இருக்கக்கூடிய வாசகங்கள்லாம் ஐயா படிச்சு பார்க்கணும். அந்த அளவுக்கு தான் இன்றைக்கு திமுகவுடைய எதிர்ப்புகளோ அவங்களுடைய நடவடிக்கைகளோ இருக்கு. இல்ல பாஜக அரசியலமைப்பு சட்டத்தை அளிக்கிறது அப்படின்னு இன்னைக்குதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காரு, துணை முதலமைச்சர். அவர் சொல்றாரு சார், அவர் எப்படி சொல்றது, இந்த எல்லாமே ஒரு கண் துடைப்புக்காக ஒண்ணு பண்ற விஷயங்கள் தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கார்பரேஷன் நடத்த டைம் இருக்கு. அவருக்கு மக்கள் பிரச்சனையாக இருக்கக்கூடிய வேங்கை வயலுக்கு சென்று பார்ப்பதற்கான நேரம் கிடையாது. அதை ஐயா 2 பேருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் திமுகவோடு ஒன்றி ஊர்னது போலதான் இங்க பேசிக் கொண்டிருக்கிறார்களே தவிர்த்து இதை எதிர்த்து அவர்கள் கேள்வி கேட்கல. இவர்கள் கூட்டணி நட்பு முறையில் அழைத்துக் கொண்டு போய் வேங்கை வயலுக்கு ஐயா முதலமைச்சர் அவர்களையும் துணை முதலமைச்சர் அவர்களையும் கூட்டு போய் காமிச்சிருக்கலாம். அதையும் செய்ய மாட்டாங்க. இவங்க திரும்ப நீங்க ஏன் வெளியில வரலன்னு கேட்பாங்க தவிர்த்து நீங்க ஏன் வேங்கை வயலுக்கு போகலன்னு சொல்லிட்டு அவங்களை பார்த்து கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுதான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இதையெல்லாம் அட்லீஸ்ட் மக்களாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுனால நம்ம இந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும், எங்கள் கழகத்தை பொறுத்த வரைக்கும், மக்களை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக இருக்கிறார்கள். இந்த ஆட்சியாளர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு மக்கள் பிரச்சனை இருக்கும் போது போட்டோ ஷூட் நடத்தக்கூடிய, எதிர்கட்சிகளுடைய குரலை நடக்கக்கூடிய, வீடியோ கட் செய்யக்கூடிய, அதே போல சில வைத்துக் கொண்டு தேர்ட் கிரேட் நபர்களை வைத்துக் கொண்டு ஒரு ஆடியோ கட்டிங் ஒட்டிங் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. அதை வைத்து ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள நினைக்கிறார்கள். மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். 2026 நாங்கள் தமிழக வெற்றி கழகம் வெற்றி திராவிட மாடல் ஆட்சியாளர்களை அகற்றுவோம் அப்படின்றது எந்த மாற்றமும் கிடையாது. ஐயா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும்
திராவிட முன்னேற்ற கழக அரசாக இருந்தாலும் இந்து சமய அறநிலைத்துறையால் பழனியில் முருகன் வேல் மாநாடு நடத்தினால் அந்த மாநாட்டை அரசு நடத்தக்கூடாதுன்னு சொன்னது யாரு? கூட்டணியில் இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தனியரசும் இன்னபிற கட்சிகள் தான் நாங்கள் சொல்றோம். நீங்க உங்க விஜயும் உங்க எடப்பாடியும் அதை கண்டிச்சீங்களா? கண்டிக்கல. அதே மாதிரி நீங்கள் இப்போ தொழிலாளர்களுக்காக பாட்டாளிகளுக்காக அரசாங்கத்தை கடுமையாக மோதி தொழிலாளர் பக்கம் நின்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அமைச்சர்களோடு அதிகாரிகளோடு பல நாட்கள் போராட்டம் நடத்தி உரிமைகளுக்காக உயிரை கொடுத்து போராடி அரசுக்கு எதிராக போராடுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாட்டில் உங்கள் திண்டிவனத்தில் விழுப்புரத்தில் விக்கிரவாண்டியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் ஐயா பாலகிருஷ்ணன் ஐயா சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் சர்வாதிகார ஆட்சி நடக்கிறதா, நெருக்கடி நிலை அறிவிக்கப்படாத பிரகடனப்படுத்தி உங்க விஜய் சொல்லல, பாஜக இந்து எடப்பாடி கூட சொல்லல, சீமான் கூட சொல்லல. ஆனா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுச்சு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய அதிகாரத்தில் இருந்து கூட்டணிக்காக போராடுவதல்ல அப்படின்னு நினைச்சுதான் செல்வ பெருந்தகையர்கள் வந்து எங்கள் தலைவருக்கு அழைப்பு கொடுத்திருக்காரா? இப்படி ஒரு தலைமைக்கு இல்ல ரமேஷ் தேவையில்லை. ஒரு புதிய கட்சி நமக்கு தலைமை இல்ல ரமேஷ் இல்ல நீங்க இப்ப இல்ல கூட்டணிக்குள்ள இருந்து கொண்டே உரிமைகளுக்காக போராடுகிற கம்யூனிஸ்ட் கட்சிகளோ அல்லது நாங்கெல்லாம் நீங்க வந்து கூட்டணியிலேயே இல்ல. அதிமுகவும் சீமானும் விஜயோ நீங்க எல்லாம் கூட்டணியிலே கிடையாது. ஆனா ஒரே மாதிரி பேசுறீங்க. யார் எதிரிங்கிறதை தீர்மானித்து திராவிட முன்னேற்ற கழக அரசை அல்லது இந்திய கூட்டணியை வீழ்த்துவது மட்டும்தான் உங்களுடைய நோக்கம் என்றால் அது ஜனநாயகத்துக்கு எதிரானது, இந்துத்துவ பாசிச சக்திகளுக்கு ஆதரவானங்கிறதுனால தான் இபிஎஸ்ஓ நாம நீங்க விஜயோ தாவேகாவோ இப்படி நீங்க களத்தில் நிற்கிறது பிழையானது. அதாவது அதிமுக எங்க பேசலீங்க, முருகன் மாநாடுல இருந்து ஒரு 6 மாசமா நாங்க தொலைக்காட்சியில் பேசிட்டே தான் வர்றோம். அதாவது ஒவ்வொரு விஷயத்திலும் திமுக மீது குறை சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிற எதிர்கட்சியை போராடவே அனுமதிப்பது இல்ல. போராட்டத்துக்கு நீதிமன்றத்துக்கு போறோம். இந்த ஜனநாயக விரோத செயலாம் செய்து கொண்டிருக்கிற இவர்கள் பாசிசமா இல்லையா? நீங்க வந்து திமுக 100% சரியா இருக்கிற மாதிரியுமே மற்ற கட்சிகள மோசமாக்குற மாதிரி இங்க வாங்கன்னு அழைக்கிறீங்களே, இது கொஞ்சம் கஷ்டமா இல்லை சார்? தனியா சொல்லி கேட்கிறேன். உண்மையில் திமுக ஆதரிப்பதை விட ஒரு மோசமான செயல் எதுவுமே இல்ல. அவங்க என்ன சொல்றாங்க? பாஜக அதை விட ஆபத்துன்றாங்கல்ல சார். சரி, இந்துத்துவா அதை விட ஆபத்துன்றாரு கார்கே சார். திமுக வேண்டாம் நினைக்கிற யாரெல்லாம் ஆதரிப்பாங்க, நாம என்ன செய்ய முடியும்? அதிமுக திமுக எதிரி. விஜய் என்ன பண்ணுவார்? விஜய் நிலைப்பாடு என்னவா இருக்கும் சார்? விஜய் அவருடைய நோக்கம் சரியானது, வரவேற்கக்கூடியது. அதிமுக சொல்லி விஷயத்தை விஜயம் சொல்றார், அந்த அடிப்படை வரவேற்கிறோம். என்ன தவறுதல? கூட்டணி பத்தி கவலை இல்லை சார். திமுகவை தமிழ்நாட்டிலிருந்து விரட்ட வேண்டும், ஆட்சி வேண்டும். இந்த நிலைப்பாட்டில் யார் பேசினாலும் அதிமுக தமிழக வெற்றிகளை ரமேஷ் இல்ல இல்லப்பா நம்முடைய இல்ல அருணன் இல்ல நம்முடைய பொங்கலூர் மணிகண்டன் தெளிவா சொல்லிட்டாரு. ஐயா பாஜக பூச்சாண்டிலாம் காட்டாதீங்கயா அப்படின்ட்டாரு. ஆக அவரை பொறுத்தவரையிலும் பாஜக ஒரு பிரச்சனையே கிடையாது, அவங்களுக்கு திமுக எதிர்ப்பு தான். தாவேகா நண்பரும் அதே போல தான் பேசுறாரு. இப்போ அதான் நம்ம தனியரசு நல்லா சொன்னார், நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கோம், இருந்து கொண்டே உரிமை குரல் கொடுக்குறோம். இந்த 2 கட்சிகளும் பாஜக கூட்டணியில் இல்லை. ஆனால் பாஜகவுக்கு எப்படி வக்காலத்து வாங்குகிறார்கள் என்று தமிழக மக்களே இந்த நிகழ்ச்சியை கேட்கிற நேயர்களே கவனியுங்கள். இந்த 2 கட்சிகள் எவ்வளவு ஆபத்தானவர்கள். அதாவது நேரடி எதிரியை விட மறைமுக எதிரிகள் ரொம்ப ஆபத்தானவங்க. பாஜக என்பது எவ்வளவு விஷமத்தனமானது விஷத்தனமானது என்பதை தயவு செய்து உணரணும். இப்பவும் கூட 2 கட்சிகளும் கவர்னருடைய இந்த அடாவடித்தனத்தை கண்டிக்க மாட்டேங்கிறாங்க. அதுவும் திமுகவும் ஒண்ணா. ஓகே, எவ்வளவு மோசமான மாநில உரிமைகளே காலி பண்ணிட்டு இருக்கு. அதான் நான் உதாரணம் சொன்னேன். ஜம்மு காஷ்மீர் மாநிலமே இல்லாம போச்சு. சரி, ஓகே. 2 பேரும் இவ்வளவு நேரம் பேசினாங்களா? ஓகே பார்க்கலாம். அடுத்தடுத்த தாவேகாவுடைய நகர்வுகள், விஜயனுடைய அதிரடி அரசியல் என்ன அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். விவாதத்தில் இணைந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.